மிஸ்டர் சிவா, அவங்க கர்ப்பமாவே இல்லைன்னு சொல்ற. நீங்க என்னடான்னா வயித்துல வளர்ற குழந்தைக்கு உங்க தம்பி அப்பாவான்னு கேக்குறீங்க. முதல்ல இந்த பொண்ணு கன்சீவாவே இல்லையே, இப்ப என்ன பண்ண போறீங்க? இல்ல, சந்தோஷ் தான் இந்த குழந்தைக்கு காரணம். அவன் குழந்தை தான் என் வயித்துல வளருது, என்ன நம்புங்க. இதோ பாருமா, அப்ப நான் சொல்றது பொய்யா? எங்களோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை பொண்ணுங்களை செக் பண்ணிருக்கோம், எத்தனை டெலிவரி பார்த்திருக்கோம். நீ என்ன புதுசா கதை சொல்ற? அத்தை, என்ன டாக்டர் எப்படி சொல்றாங்க? பணம் கொடுத்து இந்த டாக்டரையும் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல இந்த காயத்ரி வயித்துல வளர்ற குழந்தைய எப்படியாவது அபார்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காக ஏகப்பட்ட பிளான் போட்டீங்களே, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அனிதா, நீ ஏன் வேற வயிற்றுச்சல கிளப்புற? நான் இந்த டாக்டருக்கு பணமும் கொடுக்கல. இந்த விஷயத்துல நான் போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இப்ப எனக்கு எதுவும் புரியல. டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுத்துது. மேடம், இந்த பொண்ணு உங்க எல்லார்கிட்டையும் நல்லா பொய் சொல்லியிருக்கா. இல்ல இல்ல, இங்க பாருங்க சிவா, முதல்ல இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறத யாரு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணா? இவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி அந்த சக்தி தான் இங்க எல்லார்கிட்டயும் வந்து ஃபைட் பண்ணா. யார் இந்த சக்தி? அவங்க டாக்டரா? மேடம், அவ அந்த அளவுக்குலாம் வேர்த்தான ஆள் கிடையாது. அந்த சக்தி இவளோட அக்காவா. இதுக்கு முன்னாடி எங்க வீட்ல வேலைக்காரியா இருந்தவ. என்ன சிவா, ஒரு வேலைக்காரி பேச்ச கேட்டு நம்பியா நீங்க எல்லாருமே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க? சரி சார், நான் வரேன். நர்ஸ் வாங்க. ஏய், அந்த சக்தியும் நீயும் சேர்ந்து பெரிய இடத்து சம்பந்தத்தை கெடுக்கணும்னு தானே இவ்ளோ நாடகத்தை போட்டிருக்கீங்க? நான் அப்பவே ருத்ரா கிட்டையும் சிவா கிட்டையும் ஏன் எல்லார்கிட்டையும் படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா நீங்க யாருமே என் பேச்சை கேட்கவும் இல்ல, நம்பவும் இல்ல. இந்த குடும்பத்தோட மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் பையன் செய்யாத ஒரு தப்புக்கு என் மனசை நான் கல்ல ஆக்கிக்கிட்டு வேற வழியே இல்லாம பெருந்தன்மையோட இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இல்ல இல்ல மேடம், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. சத்தியமா நான் கர்ப்பமா தான் இருக்கேன். அதுக்கு காரணம் சந்தோஷ் தான். மேடம், நான் சொல்றது பேசாத. இனி ஒரு வார்த்தை நீ பேசுனா கூட நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். காசுக்காக இவ்ளோ கீழ்த்தரமாவா நடந்துப்பீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதுக்காக இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையா செய்வ? அந்த சக்தி தான் உன்னை தூண்டி விட்டு இதையெல்லாம் செய்ய சொன்னானா? உனக்கு எங்க போச்சு அறிவு? பாவம் எங்க சந்தோஷ். அந்த பொண்ணு கவிதாவை உண்மையா விரும்பினான். இங்க என்னோட பொண்ணு அனிதா சிவாவை உண்மையா விரும்பினான். ஆனா அந்த சக்தி என் வீட்டு பிள்ளைங்க ஆசைப்பட்ட எந்த ஒரு வாழ்க்கையும் வாழ விடாம எதையோ மனசுல வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருந்தனா இங்க இருக்கிற மொத்த இடமும் பாவம் புடிச்சு போயிடும். வெளியில போடி. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க மேடம், ப்ளீஸ். வெளியே போ. சொல்லிட்டே இருக்காங்க. என்ன கேடு கெட்ட ஜென்மனி. அந்த சக்தியோட வார்த்தையும் நீ கண் கலங்கி கதறி அழுது சொல்றதுலயும் உண்மை இருக்குன்னு நம்பி தானே இத்தனை நாள் உனக்கு சப்போர்ட் பண்ண. கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் மானத்தை வைத்திருவியா?